லவ், ரொமான்ஸ், காமெடி, டைம் டிராவல்னு கலந்த ஒரு சூப்பரான ஆன்கோயிங் சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போறோம். டெய்லி இதோட எபிசோட் ரிலீஸ் ஆகும். இதுல மொத்தமா 20 எபிசோடு இருக்கு. ட்ராமாவோட நேம் என்னன்னா பிரசன்ட் இஸ் பிரசன்ட். கண்டிப்பா இந்த ட்ராமா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம இது ஒரு டைம் டிராவல் ஜேர்னல் வரையா செம்ம சூப்பரா செம்ம மாசா இருக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாமா? மறக்காம லாஸ்டா வீடியோ பார்த்துட்டு கதையை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கையும் பண்ணி விட்டுருங்க. எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுடைய கல்லறைக்கு போயிருக்காரு. என்னடா சொல்றீங்க, ஹீரோயின் இறந்துட்டாங்களா தானே கேக்குறீங்க? ஆமா, ஹீரோயின் இறந்துட்டாங்க. சோ ஹீரோயினுடைய கல்லறைக்கு போயிட்டு கண்டிப்பா உன்னுடைய ஃபேட்டை நான் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கல்லறை கிட்ட பேச அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா அதாவது பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியோடய வந்துட்டு சிஇஓ ஆக போறவன். சோ வந்துட்டு ஒரு பணக்கார பையன் எப்படி எல்லாம் இருக்கணுமோ அப்படி எல்லாம் இருக்கிற ஒரு பெரிய தருதல தான் நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் தான் நம்ம ஹீரோயின். ஹீரோ நடு ராத்திரியில நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி சீக்கிரமா இந்த பாருக்கு வான்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்ல நம்ம ஹீரோயினா சோ என்னடா டைம்னு பார்த்தா மணி 2:21. அட பாவி, இவன் கிட்ட அசிஸ்டன்ட் சேர்ந்த உடனே நடுராத்திரிலேயே என்ன கூப்பிடுறானே, 24/7 இவன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை தேடி பாருக்கு வர இங்க நம்ம ஹீரோ ஆப்போசிட்ல இருக்க உட்கார்ந்துருக்கவ ஒரு பிசினஸ் பார்ட்னர்னே வச்சுக்கலாம். இவனுடைய பேரு லீ. சோ இவனுடைய பார் தான் இது, ஃபேமிலியுடைய பார். இங்க நம்ம ஹீரோ கிட்ட உட்காந்துக்கிட்டு இவன் சரக்குல வந்து பாத்தீங்கன்னா கேம் மாதிரி ஏதோ ஒன்று விளையாடிட்டு இருக்கானுங்க. நிறைய சரக்கு கிளாஸ் எல்லாம் வச்சுட்டு அதுல ஆப்போசிட் காரன் வந்துட்டு பால் தூக்கி போட. சோ அந்த பால் கீழே விழுந்துருச்சுன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்படி கீழே விழாம அந்த பால் சரக்கு மேல விழுந்துச்சுன்னா அந்த சரக்கு எடுத்து குடிக்கணும். இதுதான் கேமா. சோ இப்படி விளையாடிட்டு இருக்க ஹீரோயின் ஹீரோவை தேடி வந்தோடனே சோ இங்க லீயோடைய அந்த பாரோடைய மேனேஜர் என்ன பண்றாங்க, சோ இந்த மாதிரி பில் இருந்தாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பில்லு கொடுக்க அது பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பில்லா இருக்குது. என்னடா இது, ஒரு சரக்கு பாட்டில் இவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு உள்ள வர இப்ப நம்ம ஹீரோ நல்லா தான் விளையாடிட்டு இருந்தான். ஆனா லீ கிட்ட தோத்துட்டாம்பல இருக்கு. ஹீரோ வந்துட்டு அந்த சரக்கு கிளாஸ் எடுத்து குடிக்கலான்னு பார்க்க கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி பில்லு எகிரிடுச்சு. இதுல இவர் வேற ஒண்ணு சரக்கு குடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சார் உங்களுக்கு வந்துட்டு ஆட்சேபனை இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு போலாமா, நடுராத்திரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட ஹீரோ நான் வந்துட்டு தோத்துட்டேன், இந்த சரக்கு நான் குடிச்சாகணும்னு சொல்ல சரக்கு குடிக்கணும் அவ்வளவுதானே கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் காஸ்ட்லி சரக்கு குடிச்சது இல்லையேன்னு ஹீரோயின் அதை வாங்கி வந்துட்டு குடிக்க வர ஆனா நம்ம ஹீரோ வேணான்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த லீ எந்திரிச்சுறான். இவன் எந்திரிச்சு ஏடா என்கிட்ட கேம்ல தோத்தவன் நீயே, ஆனா நீ என்னன்னா உன்னோட அசிஸ்டண்ட குடிக்க வைக்கிற, நீ எல்லாம் செம்மையான க்ளூரல்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கலர் இருக்க சரக்க வாங்கி இவன் மொட்டக்குன்னு குடிச்சுப்பானா. குடிச்சிட்டு நம்ம ஹீரோயினுடைய தோள்பட்ட மேல கையை போட வர ஹீரோக்கு இதை பார்த்து கடுப்பாயிடுது. சோ உடனே இவனுடைய கையை பிடிச்சு முறுக்கி என்ன பண்ண ஒரு பிரைவேட் ரூம்குள்ள கூட்டிட்டு போயிடுறான். சோ இந்த பிரைவேட் ரூம்குள்ள போனோடனே நம்ம ஹீரோயின் பாஸ் என்ன பண்றீங்க, வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு கத்த. ஆனா நம்ம ஹீரோவா இங்க லீய போட்டு அடிக்கிற மாதிரி போவா. ஆனா அதுக்குள்ள இந்த லீ மயக்க போட்டுறான். ஹீரோக்கே சமஷாக்கு, என்னடா இவன் சோ டக்குனு மயக்க போட்டு விழுந்துட்டானேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க வெளியே நம்ம ஹீரோயின் பாஸ் கதவை தரங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோ அங்க லீய அடிக்கிற மாதிரி சும்மா ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கான் பாருங்க. ஹீரோயின் வந்துட்டு ஐயோ பாஸ் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, போலீஸ் தான் வந்துட போது, பிளீஸ் கதவை தரங்கன்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டே இருக்க. ஹீரோ கதவை திறக்க மாட்டேன்னா உடனே ஹீரோடைய மேனேஜர் கிட்ட நம்ம ஹீரோயின் போயிட்டு இந்த வந்துட்டு பிரைவேட் ரூம் உடைய சாவி செக்யூரிட்டி கார்டுல இருக்கும் போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ இங்க யாரோ ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணா என்னோட சரக்குல யாரோ ஏதோ கலந்துருக்காங்க அதை கண்டுபிடின்னு சொல்ல இந்த பொண்ணை ஸ்பை பொண்ணுன்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்பை பொண்ணு என்ன பண்றா, செக்யூரிட்டி கார்டுங்களா அசந்த நேரமா பார்த்து சிசிடிவி ரூம்ல போயிட்டு அன்னைக்கான ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிக்கிறான். இங்க நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்க ஹீரோ அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினா வெளியே ஏதோ ஒரு திங்ஸ் எடுத்து அந்த கதவை உடைக்கலான்னு வரக்குள்ள ஹீரோ டபாக்குன்னு கதவை திறப்பானா போத்துன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோ மேலே போயிட்டு விழுந்துடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ என்னமா பாப்பா பயந்துட்டியா, ஒன்னும் இல்ல இந்த லீய 2 சாத்தன தோ இவன் இங்க மயக்கப்பட்டு கிடக்கிறான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்ப நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஐயோ பாஸ் என்ன பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பிரச்சனையில மாட்டிப்பீங்க போல இருக்கே, சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சரக்கு பாட்டில் எடுத்து ஹீரோ மேல நிறைய சரக்கெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா போதையில தான் நம்ம ஹீரோ ஏதோ சும்மா பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்காக செக்யூரிட்டி கார்டு வந்தோடனே ஹீரோயின் உள்ள லீ இருக்காரு மயக்கப்பட்டு கிடக்கிறாரு போய் பாருங்க போங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டு நம்ம ஹீரோயின் அல்வா கொடுத்துட்டு ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு வர நம்ம ஹீரோவா எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சரி நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு போவ ஹீரோயின் டக்குனு மேனேஜர் கிட்ட சரி நீ பாத்துக்கன்னு கிளம்ப போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. உடனே மேனேஜர் கிட்ட இல்ல நீ வீட்டுக்கு போ, இவர் நிறைய சரக்கு அடிச்சிருக்காரு, நாளைக்கு காலைல எந்திரிக்க மாட்டாரு, இவர் எழுப்புறது ரொம்ப கஷ்டம், நான் இவரை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ வீட்டுக்கு போ பரவாயில்லன்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டுல நம்ம ஹீரோயினே தங்குறாங்க. வெளியே வந்த மேனேஜர் ஹீரோக்கு லாயலா இல்லைன்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த மேனேஜர் ஹீரோடைய அங்கிளுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றான். நீங்க சொன்ன மாதிரி சரக்குல நான் மயக்கப்பட்டு வந்துட்டு கடந்து கொடுத்தேன், சோ ஏதாவது பிரச்சனையாவும் ஹீரோ போலீஸ்ல மாட்டி விடலான்னு பார்த்தா ஆனா சரியான நேரத்துல இந்த ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டா அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு ஹீரோடைய அங்கிள் இந்த ஹீரோயின் நல்லா வேலை பார்க்கறதுனால நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை, இந்த போர்ட் மீட்டிங் வரைக்கும் ஹீரோவை உயிரோட வைக்கணும், ஆனா இந்த போர்ட் மீட்டிங்க்கு ஹீரோ வரக்கூடாதுன்னு நினைச்சு இவனை போலீஸ்ல
கேஸ்ல மாட்டி விடலான்னு பார்த்தா ஹீரோயின் வந்து இதை தடுத்துட்டாளா. சரி போர்ட் மீட்டிங் மட்டும் முடிட்டு அதுக்கப்புறம் அவனை சாவடிச்சிடறேன்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அங்கிள் நம்ம ஹீரோடைய சொத்துக்கு ஆசைப்படுறாரு. அதாவது கம்பெனி இவரோட கைக்கு வரணுன்றதுக்காக போர்ட் மீட்டிங் வரைக்கும் நம்ம ஹீரோவை உயிரோட வச்சிருக்கிறதா. சோ வந்துட்டு ஹீரோடைய மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ அந்த ஸ்பை பொண்ணு கிட்ட யார் என்னோட சரக்குல வந்துட்டு இந்த மாதிரி போத மந்திரை கலந்தது அப்படின்னு சொல்ல அந்த ஸ்பை பொண்ணு வீடியோவை அனுப்பிச்சு வச்சிடறா. ஹீரோக்கு தெரிஞ்சிருது அது மேனேஜர் தான் சொல்லிட்டு இப்ப அந்த ஸ்பை பொண்ணு ரெண்டாவதா ஒரு வீடியோ அனுப்பிச்சு வைக்கிறா. இந்த எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ என்ஜாய் பண்ணுன்னு சொல்ல ஹீரோ ஹீரோயினுடைய வீடியோ தான் பாக்குறாங்க. அதாவது ஹீரோயின் வந்து ஹீரோ மேல விழுந்தாங்க இல்லையா, அந்த வீடியோ பார்த்து நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் மேல கிரஷ், பட் ஆனா காமிச்சுக்கிறது இல்ல. இப்ப ஹீரோ வெளியே வந்து பார்க்க ஹீரோயின் உட்கார்ந்த மணிக்கா சோஃபால தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு லைட்டா கஷ்டமா இருக்குது. டக்கு நம்ம ஹீரோயின் எந்திரிக்கா. ஹீரோ குடுகுடுன்னு அம்மாடியோ நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு உள்ள ஓடினா இங்க வெளியே உட்காந்துருக்க நம்ம ஹீரோயின் ஐயோ நல்லா தூங்கிட்டோன்னா சோ காலைல வந்துட்டு எந்திரிச்சு இவரை வந்துட்டு எழுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ அவனுடைய ரூம்ல இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்து சிரிச்சுட்டும் இருக்கான். இப்ப நம்ம ஹீரோடைய கையில ஹீரோயினுடைய ஸ்கூல் ஐடி கார்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை தெரியும் போல இருக்கு. சோ இப்ப ஹீரோயினா வானத்தை பார்த்து நட்சத்திரம் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி இவன் கிட்ட வேலைக்கு வந்ததுக்கு நான் தூங்க கூட முடியாது போல இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க டைம் அப்படியே வந்துட்டு காலைல விடிஞ்சிடுது. காலங்கத்தாலே கதவை தட்டி பாஸ் பாஸ் எந்திரிங்க கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ இன்னும் கொஞ்ச நேரம் நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டான். பட் இருந்தாலும் ஹீரோயினை கலாய்ச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இது தெரியாம நீங்க எந்திரிச்சு வெளியே வரலன்னா கதவை நான் தட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல சத்தத்தை காணோம். என்னடா இது இந்த ஆள் சத்தத்தை போடலையேன்னு சொல்லிட்டு காது கிட்ட வச்சு நம்ம ஹீரோயின் கதவு கிட்ட கேட்டுட்டு இருக்க. டக்குன்னு ஹீரோ கதவை திறப்பானா. போயிட்டு நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க. ஹீரோ சிரிக்கிறான். பட் இருந்தாலும் இப்பதான் என்னமோ எந்திரிச்சு அந்த மாதிரி ஐயோ எனக்கு தூக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஹீரோயின் கிட்ட சீன் போட பாஸ் ஃபர்ஸ்ட் கிளம்புங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனிக்கு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோவை எப்படியோ கிளப்பி கூட்டு வந்தா. நம்ம ஹீரோவை வச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் கார் தான் வச்சிருப்பான். அந்த சாவியை ஹீரோயின் கிட்ட கொடுத்து என்னோட காரை ஓட்டுன்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ உங்க காரை என்னால உங்க காரை ஓட்ட முடியாது, வாங்க நான் என் கார்ல உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க கார்ல நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோவா கம்பெனி வந்தவொடனே எழுப்புமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க நல்லா தூங்கிட்டாரு. இப்ப கம்பெனி வந்தவொடனே ஹீரோ மட்டும் கம்பெனிக்குள்ள போவேன் வேற டைரக்ஷனுக்குள்ள போவேன். நம்ம ஹீரோயின் பாஸ் பாஸ் கம்பெனி இங்க இருக்குது பாஸ் வாங்க பாஸ் உள்ள போலாம். பேண்ட்டை போட சொன்னா இவன் பாரு முக்கா பேண்ட்டே அரை பேண்ட்டு கூட இல்ல, இது வந்துட்டு டவுசர் மாதிரி இருக்கு, இதை போட்டு வந்து உசுர வாங்குறான்னு ஹீரோயின் மனசுக்குள்ளே ஹீரோவை திட்ட வந்த நம்ம ஹீரோ லிப்ட் கிட்ட ஒரு பொண்ணு இருக்குமா. அந்த பொண்ணு பார்த்து பேபி என்ன இன்னைக்கு நீ லிப்ஸ்டிக் போடாம ரொம்ப டல்லா இருக்க, நல்லா சிகப்பு கலர் பிங்க் கலர் சேர்த்து போடு அப்பதான் சூப்பரா இருக்கும் லிப்ஸ்டிக்னு சொல்ல வந்ததே கம்பெனிக்கு லேட்டு இதுல வந்துட்டு பொண்ணுங்கள்ட்ட வழியிறான் வரப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பாய் நம்ம ஹீரோவை கம்பெனிக்குள்ள கூட்டிட்டு போவ. அங்க போனா ஏசி வந்துட்டு ஆன்ல இல்லையாமே. ஹீரோ டக்குன்னு என்ன கம்பெனி பேங்க் கரப்ட் ஏதாவது ஆக போதா என்ன, ஏன் ஏசி கூட போடாம இருக்கீங்கன்னு ஹீரோயின் பாஸ் உங்களுடைய ரூம்ல ஏசி ஒர்க் ஆகுது, நீங்க போயிட்டு அங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கேம்ல ஆடிக்கிட்டே என்ன பண்ணா சரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனுடைய ரூம்குள்ள போவ. ஹீரோயின் வெளியே வந்து ஒரு பொண்ணு கிட்ட என்னாச்சு ஏன் சர்வீஸ் இன்ஜினியரை கூப்பிடலையான்னு சொல்ல இல்ல மதியத்துக்கு மேலதான் வருவாங்களாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஹோ அப்படியா சோ இந்த மாதிரி ஹீரோடைய பேச்சை மதிக்கிறதே கிடையாது போல இருக்க யாரும் அப்படின்னு சொல்ல. ஏன்னா ஹீரோ ஒன் ஆஃப் த போர்ட் டைரக்டர் மாதிரி தான், இதுக்கப்புறம் தான் ஹீரோ சீவாவும் போல இருக்கு. சோ ஹீரோடைய அங்கிள் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் ஹீரோடைய வந்துட்டு இன்சார்ஜ்ன்றதுனால பெருசா எதுவும் அவர் கண்டுக்கவே இல்லை. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க உட்கார்ந்து வேலை செய்ய ஹீரோ அவருடைய ரூம்ல இருந்து கேமராவை ஜூம் பண்ணி ஹீரோயினை பார்க்க ட்ரை பண்ண. ஆனா அந்த பொண்ணு மறைக்கிறா. இதனால நம்ம ஹீரோ கடுப்பாயிடும். இப்ப ஹீரோயின் ஒரு ஃபைல் ஒன்னு எடுத்துக்கிட்டு ஹீரோ கிட்ட போனோம். என்னது இது இந்த ஃபைல ஹீரோ சைன் போடவே இல்லை போல இருக்கே, நேத்தே இந்த ஃபைல கொடுத்தனேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க அந்த ஃபைலை எடுத்துட்டு வந்து சார் இந்த மாதிரி இந்த ஃபைலை படிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் சைன் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த வேலையை நான் முடிச்சுடுவல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ டக்குன்னு ஓ இந்த ஃபைலை நான் படிச்சு பார்க்கணுமா, எனக்கே நீ வேலை சொல்றியா உட்காந்து ஃபைலை எனக்கு படிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு நின்று படிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் நாளையில இருந்து அந்த பாருக்கு குடிக்க போவாதீங்க, அங்க வந்துட்டு ஒரு பாட்டில் பீரே 200 ரூபாய் தான், ஆனா அங்க 2000 ரூபான்னு போட்டு வச்சிருக்காருங்க. இது மாதிரி வந்துட்டு கம்பெனி தானே இந்த காசை பே பண்ணும், உங்களுக்கு தானே நஷ்டமாவும், நாளில இருந்து அங்க போவாதீங்கன்னு சொல்ல ஹீரோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க. டக்குன்னு அந்த மேனேஜர்காரன் உள்ள வரா. ஹீரோயின் உடனே வந்துட்டு ஃபைலை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேனேஜர் வந்தோடனே நம்ம ஹீரோக்கு காஃபி கொடுக்க அப்பதான் நம்ம ஹீரோயின் ஹீல்ஸ் போட்டிருக்கத பாக்குறாங்க. கால் வலிக்குமே என் செல்ல குட்டிக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு ஏமா உட்காந்து படி, நீ வந்துட்டு லைட்டை மறைக்கிற, லைட்டை வந்துட்டு மறைச்சுனா அப்புறம் எப்படி காலையில எனக்கு தூக்கம் வந்துடும் இருட்டா இருந்துச்சுன்னா ரூம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பாக்குறாங்க டேய் லைட் எங்க இருக்குது நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபைலை படிக்க ஆரம்பிக்கும். ஹீரோ அந்த ஃபைல்ல இருக்கிற விஷயத்தை கேட்கல, ஹீரோயினே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இது தெரியாம பாஸ் ஃபைல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன் சைன் போடுறீங்களான்னு சொல்ல டக்கு நம்ம ஹீரோ ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு சைனை போட்டுட்டு ஹீரோயின் அனுப்பிச்சு வைக்க ஃபைல் ரொம்ப குட்டியா போச்சு, இல்லைன்னா பாப்பாவை இன்னும் கொஞ்சம் உட்கார வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ண வெளியே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணு ஹீரோ கூட வேலை செய்யறதுலாம் ரொம்ப கஷ்டம் இல்ல, பாவம் நீ ஹீரோடைய அசிஸ்டண்டா இருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்க
ஏசி ஒர்க் ஆகல, ஏன்னா அவர் உள்ள கொஞ்ச நேரம் உட்கார வச்சு இந்த மாதிரி ஃபைல படிக்க வச்சு ஏசி காத்த வாங்கணும்னு சொல்லிட்டு நினைச்சாரு. என்னோட நம்ம பாஸ் ரொம்ப நல்லவர் தான் சொல்லிட்டு ஹீரோயின் விட்டு கொடுக்காம ஹீரோவை பேசுறாங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு டேட் போல இருக்கு. ஸோ அந்த பொண்ணு கிட்ட, அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு இந்த பொண்ணை வச்சுக்கலாமே. ஸோ ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு என்ன பண்றாங்க, இந்த மாதிரி டேட்டு நான் போறேன் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த ஒர்க் எல்லாம் பாத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லா ஒர்க்கையும் கொடுத்துட்டு டேட்டுக்காக கிளம்ப ஹீரோ வந்துட்டு எங்க ஹீரோயின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, அவங்களா இன்னைக்கு டேட்டுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட மாட்டி விட்டுரு. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ கம்மன் இருப்பானா. ஹீரோயினை பிடிச்சதுனால குடுகுடன் கார் பார்க்கிங்க்கு போயிட்டு நம்ம ஹீரோயினுடைய காரை திறந்து அவன் உட்காந்து போனா. ஹீரோயின், பாஸ் நான் தான் 2 மணி நேரம் இன்னைக்கு சீக்கிரமா போகணும்னு சொன்னேன்ல பாஸ், அப்புறம் என்ன பாஸ்ன்னு கேட்க, நீ தானமா என்ன காலையில கூட்டிட்டு வந்த, கார் இல்லாம நான் எப்படி வீட்டுக்கு போவேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அது வரைக்கும் வேணா கார்ல கூட வெயிட் பண்றேன்னு சொல்ல ஹீரோனுக்கு கடுப்பாவது. இருந்தாலும் வேற வழி இல்ல, பாஸ் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டு போவ. ஹீரோ தான் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டுறவன் இல்லையா, காரை வெறித்தனமா ஓட்டிட்டு இருக்கான் செம்ம ஃபாஸ்டா. பாஸ் பாஸ் இவ்வளோ ஸ்பீடா போகாதீங்க பாஸ் ப்ளீஸ் பாஸ்ன்னு சொல்ல, சரி நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ காரை வண்டி போயிட்டே இருக்கக்குள்ள வேற ஒரு ரூட்டுக்கு போயினா, பாஸ் வேற ரூட்டுக்கு போறீங்க நீங்கன்னு சொல்ல, ஏன் உன்னுடைய டேட்காரன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டானா, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலன்னா உனக்கு லாயலாலாம் இருக்க மாட்டாமான்னு சொல்ல, என்ன பாஸ் நானும் என் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருந்தது ஒட்டு கேட்டீங்களா நீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லமான்னு சொல்லிட்டு ஹீரோ காரை ஃபாஸ்டா ஓட்டுறான் பாருங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்றான், கார்ல பிரேக்கே பிடிக்கல. அடி பாவி மாவளே பிரேக்கே பிடிக்கலடின்னு சொல்லிட்டு ஹீரோடைய கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி போய் ஹீரோயின் சொல்ல, ஹீரோயின் வேற செமையா பயப்படுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டின வந்ததுனால நான் காரை கண்ட்ரோல் பண்றேன், நீ இந்த மாதிரி சிக்னல்லாம் இல்லாத இடத்த கொஞ்சம் எனக்கு வந்துட்டு கூகுள் மேப்ல பார்த்து சொல்லுன்னு சொல்ல, ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு சிக்னல்லாம் வந்துட்டு கம்மியா இருக்கிற இடத்த கூகுள் மேப்பை பார்த்து சொல்ல, ஆனா காரா தாறுமாறா போயிட்டு இருக்குது செம்ம ஃபாஸ்டா. ஹீரோவால காரை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஐயோ என்னோட ஸ்போர்ட்ஸ் காரா இருந்தா கண்ட்ரோல் பண்ணிருப்போம், இதை சுத்தமா முடியலேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேற கார் அங்கிட்டு இங்கிட்டு நோட்டு செம்ம டிராபிக்கா வேற இருந்துட்டு இருக்கான் மதிய நேரம். ஸோ செம்ம டிராபிக்ல இருக்க, நல்ல வேலை எங்கேயுமே ரெட் சிக்னல் இல்ல. ஒரு இடத்துல நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல வந்துட்டு சிக்னல் இருக்காது போங்கன்னு சொல்ல, சிக்னல் இல்ல ஆனா அதுக்கு பதிலாக ரோடு வேலை நடந்துட்டு இருக்குது போல இருக்கு. ஸோ ரோடோடைய வேலை நடந்துட்டு இருக்கனால நம்ம ஹீரோ அப்படியே காரை ஸ்கேட் பண்ணிட்டு திருப்ப ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்க வருது. ஹீரோயினுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து உட்காந்து ஹீரோயினை பிடிச்சிட, அப்படியே இந்த எபிசோடு இதோட முடியுது. ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இது ஒரு டைம் டிராவல் ட்ராமா, கண்டிப்பா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.